ஹாய் ஹலோ வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்னைக்கு நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் ஒன் மோர் டைம் திருநெல்வேலியிலேருந்து தான் ஒரு தேட்டரோட கவரை பார்க்க போகிறோம். எஸ், கமெண்ட் செக்ஷனில் கூட லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தார் சப்ஸ்கிரைபர். ஸோ ராமுத்துராம் சினிமாஸ்லேயே வந்து காம்ப்ளெக்ஸில் முத்துராம் சினிமாஸுமே இருக்குது அப்படின்னு. ஸோ அது நமக்கு தெரியும். அதுதான் இந்த வாரம் கவரப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முத்துராம் சினிமாஸ் அண்ட் ராமுத்துராம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே காம்ப்ளெக்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஒரு கிராண்டி முத்துராம்னு சொல்லப்படுற முத்துராம் சினிமாஸோட என்ட்ரன்ஸ் ப்ளஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ். இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்கேயுமே வந்து ஃப்ரண்ட்ல வந்து வெயிட்டிங் ஹால் பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குது, சேர்லாம் போட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திருநெல்வேலியில் நம்பர் ஆஃப் தேட்டர் கவுண்ட் கம்மியாக இருந்தாலுமே எல்லா தேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுக்கு. இங்கே நீங்கள் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேபை ஜொமேட்டோ அந்த ஆப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுற அந்த லிஃப்ட்டில் தான் நீங்கள் வந்து போய் மேலே போய் தான் படம் பார்க்க முடியும். படிக்கட்டோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மக்களுக்கு இருந்திருக்கும். இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி ஒரே ஒரு தேட்டராக இருந்தது, இப்போ 2 ஸ்க்ரீன் ஆயிருக்கு. ஸோ அந்த 2 ஸ்க்ரீனும் நம்ம டீட்டெயில் கவர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரியாவா எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸும் வித் எக்கனாமிக் ப்ரைஸோட இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஒரு கூடுதல் அம்சம். திருநெல்வேலியில் நீங்கள் எங்கே போனாலுமே யூ வில் ஹாவ் த பெஸ்ட் ஸ்நாக்ஸ். அதாவது காஃபி டெரா செக்ஷனில் எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வித் எக்கனாமிக் ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் ஒரு எனஃப் ஸ்பேஸோடயே இருக்குது, அவைலபிள் இருக்கிற டிஸ்கிரினுக்கு ஏற்ற மாதிரி. சின்ஸ் ஷோ டைம் மாறுறதுனால இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நீட் அண்ட் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஷோ பை ஷோ க்ளீன் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ரெஸ்ட் ரூம் எல்லாமே அவ்வளோ தூரம் நீட் அண்ட் ஹைஜீனாகவே இருந்தது, அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. வாங்க இப்போ நம்ம ஸ்க்ரீன் 1 முத்துராம் சினிமாஸோட டால்பி அட்மாஸ் இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனோட ஒரு டீட்டெயில் கவரேஜ் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறும்போதே அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து லைட்டிங் எல்லாமே வச்சு ரொம்ப சேஃப்டியான ஒன்று. இது நான் எல்லா தேட்டரோட கவரேஜ்லையுமே சொல்லுவேன். ஃபுட் ஸ்டெப் லைட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா சேஃப்டி கன்சர்ன் நம்ம கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் தீம் கலர் பார்த்தீங்கன்னா அந்த லாவெண்டர் தீமோட அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு லாவெண்டர் வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச கலர்ன்றதுனால இந்த ஒரு பர்டிகுலர் தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த இன்டீரியர் எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல ஒரு இன்டீரியர் டிசைனிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேட்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன்னே சொல்லலாங்க. ஏன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்பாக போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரீன். நான் அதோட ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்களே அதை பார்ப்பீங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்க்ரீன் சைஸ்னா இன்னும் கூட கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் சைஸ் தான் இவ்வளோ பெரிய தியேட்டருக்கு. நீங்க ரொம்ப பின்னாடி உட்காந்து படம் பார்க்கும்போது யூ மே ஃபீல் தி டிஃபரன்ஸ். ஸோ பெஸ்ட் சாய்ஸ் வந்து கொஞ்சம் மிடில் ரோ ஒரு பின்னாடி பார்க்குறது ரொம்ப உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்க பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரீன் அப்படின்னு. இதுக்கு இவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி சவுண்ட் சிஸ்டம்க்கு வந்து டால்பி அட்மாஸ் தான் யூஸ் பண்றாங்க. விச் இஸ் அ குட் சைன். ஸோ அதுக்காக இவங்க யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எஸ்எல்எஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் 24 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 4 சப்வூஃபர்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் தென் இவங்க யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோ 4K லேசர் தான் இந்த ஸ்க்ரீன் ஒன்றுக்கு யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே ப்ரொஜெக்ஷன் அண்ட் சவுண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி துணிவு படம் பார்த்தேன். அந் அங்க வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண முடியல. நான் ஈவன் அந்த கியூபிக் சவுண்ட் இன்ஜினியர்ட்டயுமே இத பத்தி சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க அந்த ஸ்பெசிஃபிக் சீட் நம்பர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஐ வாஸ் நாட் மோர் சாட்டிஸ்ஃபைட் டூரிங் தட் டைம். பட் இந்த தடவ நான் போய் பார்க்கும்போது சவுண்ட் எல்லாமே கேலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இத்தன வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த சேஞ்ச் இருக்கும். கண்டிப்பா அவ்வளோ துல்லியமான ஒரு அட்மாஸ் எஃபெக்ட் இங்க எனக்கு இருந்தது. எஸ்எல்எஸ் ஸ்பீக்கர்ஸ் மூலியமா. ப்ரொஜெக்ஷன் சொல்லவே வேணாம். இட் வாஸ் கிறிஸ்டல் கிளியர். உண்மையிலே வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஒரு கன்சர்னா இருந்தது. ஸ்க்ரீன் சைஸ் மட்டும்தான். இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம்க்கு ஒரு ஆப்டான ஸ்க்ரீன் சைஸா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத சொல்லுங்க. இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துரலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க டிக்கெட்ஸ வந்து கிராண்டி அண்ட் பிளாட்டினம்னு 2 டைப்பா பிரிக்கிறாங்க.
ஸோ ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, கிராண்டிக்கு 130யுமே, பிரீமியம்க்கு 150யும் வந்து இவங்க டிக்கெட்டா சார்ஜ் பண்றாங்க. ஹை பட்ஜெட் மூவிஸ் ஆர் பெரிய நடிகர்கள் படம் வரும்போது, ஓவரால் அந்த காஸ்ட் உங்களுக்கே தெரியும் 190 மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதே ரேஞ்ச் இங்கேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கேயுமே வந்து ஃபேன் ஷோ, ஃபேன் செலிப்ரேஷன் எல்லாமே இருக்குது. பட் இங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ இங்க ஷேர் பண்ணுங்க. டோட்டலா இங்க சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இங்க ஒரே நேரத்துல 250 பேர் உட்கார்ந்து படம் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு பெரிய ஜைஜாண்டிக் ஸ்க்ரீன்னே சொல்லலாம் இது வந்து. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கோல்டு நம்ம சொன்ன மாரி கோல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 473 பேரும், அண்ட் தென் பிளாட்டினம் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, 277 பேர். ஆக மொத்தமா ஒரே நேரத்துல 750 பேர் இங்க உட்கார்ந்து படம் பார்க்கலாம். ஃபுட் ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே இருந்தது. சீட்டுமே வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான். எந்த இஷ்யூவுமே கிடையாது. ஸோ இப்ப நீங்க பார்க்குறது தான் இந்த ஸ்க்ரீனோட ப்ரொஜெக்ஷன் கிளாரிட்டி. ஸோ கிளாரிட்டி நான் பார்க்கும்போதே நான் சொன்ன மாரி தான். பக்கா ப்ரொஜெக்ஷன். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் கிளாரிட்டி அண்ட் சவுண்டு கிளாரிட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பா இங்க நீங்க வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்க்ரீன்னே நான் வந்து சொல்லுவேன். இந்த ஸ்க்ரீனோட அட்மாஸ் டெமோ நான் ஃபைனலா அட்டாச் பண்றேன். அதுல நீங்க பார்த்துட்டு அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் ப்ரொஜெக்ஷன் வைஸ் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. உண்மையிலேயே வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்க்ரீனோட ப்ரொஜெக்ஷன் சூப்பராவே இருந்தது. இப்ப ஸ்க்ரீன் 2 இங்க இந்த கிராண்டி முத்துராமலே பிரசன்ட் ஆகுது. ஸ்க்ரீன் 2 வந்து பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புது ஸ்க்ரீன். கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டா ஓப்பன் பண்ண ஒரு ஸ்க்ரீன்னே சொல்லலாம். ரெடி ஆகி ஃபைனலா ஓப்பன் பண்ட்டாங்க. இப்ப இதோட பார்க்குறது தான் நீங்க இந்த இன்டீரியர் டிசைன். எனக்கு இந்த ஒரு இன்டீரியர் டிசைன் அண்ட் தீம் வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்ததுன்னே சொல்லணும். சீட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கம்பேர் டூ முத்துராம் இங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸே குடுத்துருக்காங்க. இதே சீட் நீங்க திருநெல்வேலியில இன்னொரு ஸ்க்ரீன்ல கூட பார்த்துருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே சீட்ஸ் வந்து அவ்வளோ பிரீமியம் சீட்ஸா குவாலிட்டியாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தோனே அவ்வளோ ஒரு பிரீமியம் லுக்க குடுத்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த ஸ்க்ரீன் 2 இந்த பர்ட்டிகுலர் ஸ்க்ரீன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்க்ரீன் தான். அதே நேரத்தில ஸ்க்ரீன் சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே வந்து அந்த இதுக்குரிய ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் சைஸ் குடுத்துருக்காங்க. பட் ரொம்பவும் இங்கேயுமே வந்து ரொம்ப பின்னாடி உட்காந்து பார்க்கிறத விட, கொஞ்சம் முன்னாடி ரோ பார்க்குறது தான் பெஸ்ட் என்னோட சஜஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஈக்கு அப்புறம் நீங்க ரோஸ் புக் பண்ணலாம். ஓரளவுக்கு உண்மையிலேயே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனோட ப்ரொஜெக்ஷன் அண்ட் சவுண்ட் டீட்டெயில்ஸ் என்னன்றத நான் இப்ப சொல்லிர்றேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இவங்க யூஸ் பண்றது கியூப் தான் வந்து சர்வீஸ் புரொவைடர். நீக்கோட 4K லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் இங்க வந்து அவங்க யூஸ் பண்றது. அண்ட் தென் வந்து இதுக்கு இவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்க யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பல்ஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. டோட்டலா 14 நம்பர்ஸ் இருக்குது இந்த பல்ஸ் ஸ்பீக்கர் வந்து. அண்ட் தென் இங்க இவங்க யூஸ் பண்றது 7.1 சவுண்ட் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்றாங்க. வித் யூஸ் ஆஃப் பல்ஸ் ஸ்பீக்கர். சவுண்ட் உண்மையிலே வந்து சின்ன ஸ்க்ரீன் அப்படின்றதுனால ஆப்ட்டான சவுண்ட் நல்லாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இங்க வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா படம் பார்க்கல. நம்ம வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். பார்த்த வரைக்குமே சென்ட்ரல் ஸ்பீக்ல இருந்து வாய்ஸ் ஓவர் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் வாய்ஸா நமக்கு கிடைக்குது. சரவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரியே அந்த சின்ன ஸ்க்ரீனுக்கு ஆப்ட்டா 7.1 இவங்க போனது உண்மையிலே வந்து ஒரு குட் மூவ் அண்ட் நல்ல ஐடியான்னே சொல்லலாம். அதனால் அட்மாஸ் போயிருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு அட்மாஸ் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. பட் 7.1 இஸ் கிறிஸ்டல் கிளியர். அது உண்மையிலேயே வந்து நீங்க என்னடா அது அட்மாஸ்லயே நினைச்சு இந்த ஸ்க்ரீன்லயே படம் பார்க்காம இருக்க வேணாம். கண்டிப்பா வந்து யூ வில் ஹேவ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் சீட்டுக்கு இடையில அந்த கேப், லெக்ஸ் ஃபுட் ஸ்பேஸ் சின்ன ஸ்க்ரீனா இருந்தாலும் உண்மையிலே அருமையா குடுத்துருக்காங்க. நீங்க நடந்து போற அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்ம எப்பயும் சொல்ற மாரி, ஃபுட் ஸ்டெப்ஸ்மே அவ்வளோ சேஃப்டி பக்காவா குடுத்துருங்க லைட்டிங்கோட. ஸோ நீங்க ரொம்ப சேஃபா நடந்து போயிட்டும் வரலாம். அதுக்குரிய எனஃப் ஸ்பேஸும் இருக்குது. இப்ப இங்க இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி பத்தி பார்த்துரலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில 157 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அத வந்து இவங்க 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து கார்ப்பரேட், இன்னொன்னு வந்து எக்ஸிக்யூட்டிவ். கார்ப்பரேட்டுக்கு 130யும், எக்ஸிக்யூட்டிவ்க்கும் 150க்கும் சார்ஜ் பண்றாங்க. மேபி பெரிய பட்ஜெட் படங்கள் வரும்போது இங்கேயும் 190 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கார்ப்பரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில 81 பேரும், அண்ட் தென் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில 70 பேரும் உட்காந்து படம் பார்க்கலாம். ஆக மொத்தம் 151 பேர். இதுல கப்புல் சீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 18 கப்புல் சீட். அதாவது 9 சீட் வந்து கார்ப்பரேட்லயும், 9 கப்புல் சீட் எக்ஸிக்யூட்டிவ்லயும் இருக்குது. அப்படிங்கிறது இங்க ஒரு ஸ்பெஷல் அடிஷன்னே சொல்லலாம்.
இப்போ இந்த ஸ்க்ரீனோட ப்ரொஜெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ சொன்னோம்னா சோனி நீக் ப்ரொஜெக்ஷன் லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க 4Kனா அதோட கிளாரிட்டி பாருங்கள். இந்த ஒரு கிளாரிட்டி இந்த ஒரு சின்ன ஸ்க்ரீனுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாகவே இருந்ததுங்க. அண்ட் ஆல்சோ சின்ஸ் இது வந்து ஒரு புது ஸ்க்ரீன் புது தேட்டருங்கும் போது கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இது அவங்க ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் இன் திருநெல்வேலினே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனுமே சின்ன ஸ்க்ரீனாக இருக்குதே அப்படின்னு யோசிக்காமல் போய் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக திருநெல்வேலியில் இந்த முத்துராமோட ஸ்க்ரீன் 2வும் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனோட அட்மாஸ் டெமோ பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா முத்துராம் சினிமாஸோட டீட்டெயில் கவரேஜ். பார்க்கிங் பற்றி சொல்ல மறந்துட்டேன். பார்க்கிங் ஸ்பேஸுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடோ பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. சேமஸ் அதர் தேட்டர்ஸ் இங்கேயுமே எக்கனாமிக் தான் பைக் பார்க்கிங் அண்ட் இது ரெண்டுமே ₹10 அண்ட் ₹20 தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ₹10 ஃபார் 2 வீலர்ஸ் அண்ட் ₹20 ஃபார் 4 வீலர்ஸ். ஸோ இங்கே படம் பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலர் தேட்டர் கவரேஜ் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டூ கண்டினியூ யுவர் சப்போர்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சந்துரு. பை, சி யூ ஆல்.